வேல்மாறல் தருக்கின மண்முறுக்க வரிஞருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறைக்காலிற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. எல்லா உயிர்களும் யமன் கையில் உள்ளது. ஆனால் அவனுக்கும் உயிர் உள்ளதல்லவா? அத்தகைய யமன் உயிர் யாரிடம் உள்ளது? மரணம் என்பது எல்லா உயிர்களுக்கும் எழுதும் உயில். அதனை மாற்றுவது முருகனின் மயில். இதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. நோய், முதுமை, விபத்து என பல்வேறு வடிவங்களில் யமன் தூதர்களை அனுப்பி வைப்பான். யாருக்கு எந்த தூதர் மூலம் மரணம் வரும் என்று தெரியாது. பாரதி பாடுவான்: காலா என் காலடியில் வாடா, உன்னை காலால் மிதிக்கின்றேன். அவன் யானையின் காலால் மிதிபட்டு காலமானான். அத்தகைய காலனை காலால் உதைத்து கொண்டவன் ஈசன். மரணங்களை எழுதும் யமனுக்கே மரண ஓலையை காலால் எழுதி காலனை கொன்ற காலகண்டனாம் நீலகண்டன் குமாரன் முருகன். தலையில் நிலவும் கங்கையும் சடாமுடியும் கொண்ட அந்த சிவனுக்கு யார் சமம் என்றால் அது முருகன் மட்டுமே. முருகன் வேறு, சிவன் வேறு அல்ல. அதனால்தான் முருகனை பற்றி பாடிய பாம்பன் சுவாமிகள் குமார பரமேஸ்வரன் என்கிறார். திருத்தணியில் உள்ள அவன்தான் நோய் முதலான யமதூதர்களை தடுத்து தாய்போல் நின்று காப்பவன். குட்டி போட்ட பூனை புலியை எதிர்ப்பது போல தனது குட்டிகளான மக்களை சிங்கம் போல் நின்று காப்பவன் திருத்தணி முருகன். திருத்தணி முருகனுக்கு அரோகரா.